வணக்கம் மாணவர்களே. நம்ம இப்போ 12ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகளில் பயிற்சி 1.3ல் 1ஆவதுல 4வது கணக்கு பார்க்குறோம். இந்த கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3 மாறிகள் கொண்ட ஒரு சமன்பாடு கொடுத்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, நேர்மாறு அணி காணல் முறையில் அந்த சமன்பாடுகளை தீர்வு காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப எளிமையான கணக்கு. கொடுத்துருக்க சமன்பாடில் இருந்து ஃபஸ்ட்டு அணி வடிவத்தில் எழுதிக்குவோம். 1 1 1 1 6 -4 5 5 2 2. ஓகேவா? சரி. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும், XYZ இதையும் அணி வடிவத்தில் எழுதிக்கோங்க. அடுத்து ஈக்குவல்ட்டுங்கிறது இங்கே -2 அந்த பக்கம் போச்சுன்னா +2 ஆகும். -31 அந்த பக்கம் போச்சுன்னா +31. 3வது சமன்பாடில் அவங்க அப்படியே கொடுத்துட்டாங்க, அதனால் பிரச்சனையே கிடையாது. இப்போ இதுலேருந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். A இன்வர்ஸ் B இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு mod A கண்டுபிடிக்கணும். 1 1 1 6 -4 5 5 2 2 மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். 1 × -8 -10 -1 × 12 -25 +1 × 12 +20 செய்யும்போது -18 +32 45ல் 18 போச்சுன்னா 27 ≠ 0. therefore A இன்வர்ஸ் காண இயலும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போகிறோம், adjoint of A. adjoint of Aனா சிற்றணிக்கோவைகளின் பரிமாற்றம். சிற்றணிக்கோவைகள் ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு, அந்த A11 சார்ந்த நிறையும் நிரலையும் நம்ம நீக்கிட்டு நம்ம கண்டுபிடிப்போம் மதிப்பு. -8 -10 மைனஸ் ஆஃப் 12 -25 ப்ளஸ் இந்த கணக்கு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால டக்குன்னு போடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் இப்படி சொல்லியிருந்துருக்க மாட்டேன் நான். அந்த A11 சார்ந்த நிறையும் நிரலையும் நீக்கிட்டு நம்ம அணிக்கோவை வடிவத்தில் எழுதிட்டு தான் ஆன்சர் கண்டுபிடிப்போம். இப்போ நம்ம செஞ்சதுனால டைரெக்டாகவே போட்டுருவோம், தப்பு வராது. நீங்களும் அதே போல் ட்ரை பண்ணுங்கள். 2 -5 இந்த கணக்குகளை பார்க்குறத விட நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எளிமையாக இருக்கும். அடுத்து 3வது 3 1 இருக்குது. 3 1ல் உள்ள அதனுடைய நிறையும் நிரலையும் நீக்கிட்டு எழுதுங்க. அடுத்தது -5 5 -6 ப்ளஸ் -4 -6 போட்டு டிரான்ஸ்போஸ் போட்டுக்கோங்க. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும், -18 -× ப்ளஸ் 32 0 -3 3 ஏன்னா -3 இருக்கும், -× ப்ளஸ்ஸாக மாறிடும். 9 -× ப்ளஸ்ஸாக மாறிடும். -10. இப்போ இதை டிரான்ஸ்போஸ் கொடுத்துரும். டிரான்ஸ்போஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நிரலாக மாறிடும். 13 32 0 -3 3 9 1 -10. adjoint of A கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், A இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். A இன்வர்ஸ் is equal to 1/mod A adjoint of A. mod A நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மதிப்பு 27ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 27 அப்படி போட்டுரும். அடுத்து adjoint of A நம்ம கண்டுபிடிச்சிருக்கத 18 0 9 13 -3 1 32 3 -10. அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போகிறோம், நம்ம இதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. இது ஃபார்முலா கணக்காக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் X is equal to A இன்வர்ஸ் B. எக்ஸு ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸ் போட்டுக்கோங்க. நம்ம கடைசியில் செய்யும்போது நம்ம போட்டுக்குவோம். 27 A -18 0 9 13 -3 1
32 3 மைனஸ் 10. ஓகேவா? பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 2 31 13. ஃபஸ்ட்டு இதில் வந்து என்னது 3/3 இருக்குது. ரெண்டாவது அணியில் வந்து என்ன இருக்குது 3/1. அப்படின்னா நம்மளுக்கு வர வேண்டிய ஆன்சர் 3/1ன்னு வரணும். நிரலையும் இதையும் பெருக்கிறோம். பெருக்கும்போது என்ன வரும்? 1/27 மைனஸ் 36 ப்ளஸ் 0 9 இன்ட்டு 13 117. அடுத்து 13 இன்ட்டு 2 26 மைனஸ் 93 ப்ளஸ் 13 64 ப்ளஸ் 93 மைனஸ் 130. இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். 117 36 போச்சுன்னா 81 மைனஸ் 54 27. இப்போ வந்து எக்ஸு ஒய்இ இசட்டு கேபிட்டல் எக்ஸுக்கு வந்து இது எழுதிக்கோங்க. 81 27 எத்தனை தடவை போகும்னா 3 தடவை போகும். 54 மைனஸ் 2 1. சமப்படுத்தினோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2, இசட் இஸ் ஈக்குவல் டு 1. புரியுதா மாணவர்களே? அடுத்த கணக்கில் சந்திப்போம்.